ஓம் சாந்தி. 27/12/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய துக்கத்தின் நாட்கள் இப்பொழுது முடிந்துவிட்டன. நீங்கள் இப்பொழுது அவ்வாறான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அங்கு இதுவரையும் அடையப்பெறாத எந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது. கேள்வி: எந்த 2 வார்த்தைகளின் ரகசியம் உங்களுடைய புத்தியில் இருக்கும் காரணத்தினால் பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராகியம் இருக்கிறது? பதில்: இறங்கும் கலை மற்றும் ஏறும் கலையின் ரகசியம் உங்கள் புத்தியில் இருக்கிறது. அரை கல்பம் நாம் இறங்கிக் கொண்டே வந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது ஏறுவதற்கான நேரமாகும். தந்தை நரனில் இருந்து நாராயணனாக ஆக்குவதற்காக உண்மையான ஞானத்தினை அளிக்க வந்துள்ளார். நமக்கு இப்பொழுது கலியுகம் முடிந்துவிட்டது. புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். எனவே இதன் மீது எல்லையில்லாத வைராகியம் உள்ளது. பாடல்: பொறுமையாக இருப்பாய் மனிதனே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டை கேட்டீர்கள். ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். இது ஒரே ஒரு புருஷோத்தம சங்கம யுகமாகும். இதில்தான் கல்ப கல்பமாக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். ராஜயோகம் கற்பிக்கின்றார். மனிதா, அதாவது ஆத்மா, ஹே ஆத்மா, பொறுமையாய் இருப்பாய் என்று தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகிறார். ஆத்மாக்களிடம் உரையாடுகின்றார். இந்த ஷரீரத்தின் எஜமானன் ஆத்மா. நான் அழிவே இல்லாத ஆத்மா. இந்த என்னுடைய உடல் அழியக்கூடியது என்று ஆத்மா கூறுகிறது. நான் ஒரே ஒரு முறை கல்பத்தின் சங்கமத்தில் வந்து இப்பொழுது சுகத்தின் நாட்கள் வரப்போகிறது என்று குழந்தைகளுக்கு தைரியமூட்டுகின்றேன். இப்பொழுது நீங்கள் துக்கதாமம், பயங்கரமான நரகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, முழு உலகமே பயங்கரமான நரகத்தில் இருக்கிறது. என்னுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கும் நீங்கள் பயங்கரமான நரகத்தில் இருந்து வெளியேறி ஸ்வர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். சத்யுகம், திரேதா, துவாபரம் கடந்து போய்விட்டது. கலியுகம் கூட உங்களை பொறுத்தவரை கடந்துவிட்டது. உங்களுக்காக இந்த புருஷோத்தம சங்கம யுகம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிறீர்கள். ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிவிடும் பொழுது இந்த ஷரீரத்தையும் விட்டுவிடும். சத்தோ பிரதானமான ஆத்மாவிற்கு சத்யுகத்தில் புதிய ஷரீரம் வேண்டும். அங்கு எல்லாமே புதியதாக இருக்கும். குழந்தைகளே, இப்பொழுது துக்க தாமத்தில் இருந்து சுக தாமத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். சுகதாமத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான புருஷார்த்தம், அதாவது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது சத்திய நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான ஞானம் ஆகும். பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் கதை கேட்டபடி வந்தீர்கள். ஆனால் அது இருப்பதே பக்தி மார்க்கமாகும். அதை சத்திய மார்க்கம் என்று கூற மாட்டார்கள். ஞான மார்க்கம் சத்திய மார்க்கமாகும். நீங்கள் படி இறங்கி இறங்கி பொய்யான கண்டத்தில் வருகிறீர்கள். நாம் சத்தியமான தந்தையிடமிருந்து இந்த ஞானத்தை பெற்று 21 பிறவிக்கு தேவி தேவதை ஆகிவிடுவோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு படி இறங்கி வந்தோம். ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலையின் ரகசியம் உங்கள் புத்தியில் உள்ளது. ஹே பாபா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று முறையிடவும் செய்கிறார்கள். ஒரு தந்தைதான் தூய்மையாக்குபவர் ஆவார். குழந்தைகளே, நீங்கள் சத்யுகத்தில் உலகத்தின் அதிபதியாக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். மிகவும் செல்வந்தர்களாக, மிகவும் சுகமுடையவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது
இன்னும் சிறிது நேரமே மீதி உள்ளது. பழைய உலகத்தின் விநாசம் முன்னால் நின்றுள்ளது. புது உலகத்தில் ஒரு ராஜ்யம், ஒரு மொழி இருந்தது. அதற்கு அத்வைத ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது எவ்வளவு பிரிவுகள் உள்ளன? அநேக மொழிகள் உள்ளன. எப்படி மனிதனுடைய விருட்சம் வளர்ந்து கொண்டே போகிறது, அதேபோல் மொழிகளுடைய விருட்சமும், அதேபோல் மொழிகளினுடைய விருட்சம் விருத்தி அடைந்து கொண்டே போகிறது. பிறகு ஒரு மொழி இருக்கும். உலக சரித்திரம் பூகோணம் மீண்டும் நடைபெறும் என்ற பாடல் உள்ளது அல்லவா? மனிதர்களின் புத்தியில் பதிவதில்லை. தந்தைதான் துக்கமான பழைய உலகத்தை மாற்றி சுகமான புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிரஜாபிதா பிரம்மா மூலம் தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை என்று எழுதப்பட்டுள்ளது. இது ராஜயோகத்தின் படிப்பாகும். இந்த ஞானமோ கீதையில் எழுதப்பட்டுள்ளது. தந்தை நேரடியாக கூறுவதை பிறகு மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எழுதியுள்ளார்கள். அதன் காரணமாக நீங்கள் இறங்கியபடியே வந்துள்ளீர்கள். இப்பொழுது மேலே ஏறுவதற்காக பகவான் உங்களுக்கு கற்பிக்கின்றார். பக்திக்கு இறங்கும் கலையின் மார்க்கம் என்று கூறப்படுகிறது. ஞானம் என்பது ஏறும் கலையின் மார்க்கம். இதை புரிய வைப்பதற்கு நீங்கள் பயப்படாதீர்கள். இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் எதிர்க்கவும் செய்வார்கள்தான். சாஸ்திர விளக்கம் தருவார்கள். ஆனால் நீங்கள் யாருக்குமே சாஸ்திர விளக்கம் அளிக்க வேண்டியது இல்லை. சாஸ்திரங்கள், வேதங்கள், உபநிடங்கள் அல்லது கங்கை ஸ்நானம் செய்வது, தீர்த்தங்கள் ஆகியவற்றிற்கு செல்வது ஆகிய இவை அனைத்தும் பக்தி காண்டமாகும். பாரதத்தில் உண்மையில் ராவணனும் இருக்கின்றார். அவனுக்கு கொடும் பாவி செய்து எரிக்கிறார்கள். அப்படியும் எதிரிகளுக்கு குறுகிய காலத்திற்கு கொடும் பாவி செய்து எரிக்கிறார்கள். இந்த ஒரு ராவணனுடைய கொடும்பாவி ஒவ்வொரு வருடமும் எரித்தபடியே வந்துள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் தங்க யுக புத்தியிலிருந்து இரும்பு யுக புத்தியாக ஆகியுள்ளீர்கள். நீங்கள் எவ்வளவு சுகமுடையவர்களாக இருந்தீர்கள். தந்தை வருவதே சுகதாமத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக. பிறகு பக்தி மார்க்கம் பின்னால் ஆரம்பமாகும் பொழுது துக்கம் அடைபவர்களாக ஆகிறார்கள். பிறகு சுகம் அளிக்கும் வள்ளலை நினைவு செய்கிறார்கள். அது கூட பெயரளவில், ஏனெனில் அவரை அறியாமல் உள்ளார்கள். கீதையில் பெயரை மாற்றிவிட்டுள்ளார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒருவர் ஆவார். அவரைதான் நினைவு செய்ய வேண்டும் என்பதை முதலில் நீங்கள் புரிய வையுங்கள். ஒருவரை நினைவு செய்வது அதற்குதான் கலப்படமற்ற, அதாவது அவ்விபச்சாரி நினைவு, கலப்படமற்ற ஞானம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது பிராமணர் ஆகியுள்ளீர்கள். எனவே பக்தி செய்வதில்லை. உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. தந்தை கற்பிக்கின்றார். இதன் மூலம் நாம் இந்த தேவதை ஆகின்றோம். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். எனவே நீங்கள் சாட் வைத்தீர்கள் என்றால் உங்களுக்குள் எந்த ஒரு அசுர குணமும் இல்லை என்று தெரிய வரும் என்று பாபா கூறுகிறார். தேக அபிமானம் என்பது முதலாவது ஆகும். பிறகு அடுத்த எதிரி காமம். தேகத்தின் மீது வெற்றியடையும் பொழுதே நீங்கள் உலகத்தை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய உத்தேசமே இதுதான். இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் அநேக தர்மங்கள் இருப்பதில்லை. சத்யுகத்தில் தேவதைகளின் ராஜ்யம்தான் இருக்கும். மனிதர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கூட மனிதர்கள்தான். ஆனால் தெய்வீக குணங்கள் உடையவர்கள். இச்சமயம் அனைத்து மனிதர்களும் அசுர குணங்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள். சத்யுகத்தில் காமம் என்ற மகா எதிரி இருப்பதில்லை. இந்த காமம் என்ற மகா எதிரி மீது வெற்றி அடைவதால் நீங்கள் உலகத்தை வென்றவர் ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். அங்கு ராவணன் இருப்பதில்லை. இதையும் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். தங்க யுகத்திலிருந்து இறங்கி இறங்கி தமோ பிரதான புத்தி உடையவர்களாக ஆகியுள்ளார்கள். இப்பொழுது மீண்டும்
சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். அதற்காக ஒரே ஒரு மருந்து கிடைக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் சாம்பலாகிவிடும் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் அமர்ந்திருப்பதே பாவங்களை சாம்பலாக்க. எனவே மேற்கொண்டு பாவம் செய்யக்கூடாது. இல்லையென்றால் அது 100 மடங்கு ஆகிவிடும். விகாரத்தில் சென்றீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும். பிறகு அவர்களால் ஏற முடியாது, கடினமாக இருக்கும். இந்த காமம் முதல் நம்பர் எதிரியாகும். 5 அடுக்கு மாடியிலிருந்து விழுந்தார்கள் என்றால் எலும்புகள் முற்றிலுமே நொறுங்கி போய்விடும். ஒருவேளை இறந்தும் போகலாம். மேலிருந்து விழுவதால் ஒரேடியாக சுக்கு நூறு ஆகிவிடுகிறார்கள். தந்தையிடம் கொடுத்த வாக்குறுதியை மீறி கருப்பு முகமாக ஆக்கினார்கள் என்றால் அசுர உலகத்திற்கு சென்று விடுவார்கள். அதாவது இங்கிருந்து இறந்து விட்டார். அவரை பிராமணர் என்றும் கூற மாட்டார்கள், சூத்திரர் என்றே அழைக்கப்படுவார்கள். தந்தை எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கின்றார். முதலிலேயே இந்த போதை இருக்க வேண்டும். ஒருவேளை கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று இருந்திருந்தாலும் கூட அவரும் அவசியம் படிப்பித்து தனக்கு சமமாக ஆக்குவார் அல்லவா? ஆனால் கிருஷ்ணரோ பகவான் ஆக முடியாது. அவரோ மறுபிறவியில் வருகிறார். நான் மறுபிறவி அற்றவன் ஆவேன் என்றே தந்தை கூறுகின்றார். ராதே கிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயணர் அல்லது விஷ்ணு ஒரே ஒரு விஷயமாகும். விஷ்ணுவின் 2 ரூபம் லக்ஷ்மி நாராயணர் மற்றும் லக்ஷ்மி நாராயணனுடைய குழந்தை பருவமே ராதே கிருஷ்ணர் ஆகும். பிரம்மாவின் ரகசியம் கூட புரிய வைத்துள்ளார். பிரம்மா சரஸ்வதிதான் லக்ஷ்மி நாராயணர். இப்பொழுது டிரான்ஸ்பர் ஆகிறார்கள். கடைசியில் இவருடைய பெயர் பிரம்மா என்று வைக்கப்பட்டுள்ளது. மற்றபடி இந்த பிரம்மாவையோ பாருங்கள், ஒரே அடியாக இரும்பு யுகத்தில் நின்றுள்ளார். இவரே பிறகு தவம் செய்து கிருஷ்ணர் அல்லது ஸ்ரீ நாராயணன் ஆகிறார். விஷ்ணு என்று கூறும் பொழுது அதில் இருவரும் வந்துவிடுகிறார்கள். பிரம்மாவின் மகள் சரஸ்வதி ஆவார். இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. 4 புஜங்கள் பிரம்மாவிற்கும் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் இல்லற மார்க்கமாகும் அல்லவா? துருவர மார்க்கத்தினர் இந்த ஞானம் கொடுக்க முடியாது. நிறைய பேரை வெளிநாடுகளிலிருந்து தன்வசமாக்கி கூட்டி வருகிறார்கள். போகலாம் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றோம் என்கிறார்கள். இப்பொழுது சந்நியாசிகள் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. இப்பொழுது இறைவன் வந்துள்ளார். நீங்கள் இப்பொழுது அவருடைய குழந்தைகள், ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக ஆகியுள்ளீர்கள். இறைவன் உங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளார். உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவரோ நிராகாரமானவர் ஆவார். பிரம்மா மூலமாக உங்களை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். பாபா பாபா என்று நீங்கள் அவருக்கு கூறுகிறீர்கள். பிரம்மாவோ இடையில் விளக்கம் தருபவர், பாக்கியசாலி ரதம் ஆவார். இவர் மூலமாக பாபா உங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்கள் கூட தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிறீர்கள். மனிதனில் இருந்து தேவதையாக ஆக்குவதற்காக தந்தை கற்பிக்கின்றார். இப்பொழுதோ ராவண ராஜ்யம் அசுர சம்பிரதாயம் ஆகும் அல்லவா? இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயமாக ஆகியுள்ளீர்கள். பிறகு தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் உள்ளீர்கள். தூய்மையானவர்களாக ஆகிக் கொண்டே இருக்கிறீர்கள். சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு செல்கிறார்கள். இங்கு தந்தையோ கூறுகின்றார், கணவன் மனைவி வீட்டில் தாராளமாக சேர்ந்திருங்கள். பெண் என்பவர் ஒரு பெண் பாம்பை போல். அதனால் நாம் பிரிந்து போய்விட்டோம் என்றால் விடுபட்டு விடுவோம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் ஓட வேண்டியது இல்லை. அவ்வாறு ஓடுபவர்களுடையது
எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசமாகும். நீங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள், ஆனால் உங்களுக்கு இந்த விகாரி உலகத்தின் மீது வைராகியம் உள்ளது. இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும், குறித்து கொள்ள வேண்டும். மேலும் கட்டுப்பாடு கூட மேற்கொள்ள வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரின் குணங்கள் பாடப்படுகிறதல்லவா? இது உங்களுடைய லட்சியம் மற்றும் நோக்கமாகும். தந்தை அப்படி ஆவது இல்லை, உங்களை அவ்வாறு ஆக்குகிறார். பிறகு அரை கல்பத்திற்கு பின்னர் நீங்கள் கீழே இறங்கி தமோ பிரதானமாக ஆகின்றீர்கள். நானாவது இல்லை, இவர் ஆகின்றார், அதாவது பிரம்மா பாபா ஆகின்றார். 84 பிறவிகள் கூட இவர் எடுத்துள்ளார். இவரும் கூட இப்பொழுது சதோ பிரதானமாக ஆக வேண்டி உள்ளது. இவர் முயற்சியாளராவார். புது உலகத்தை சதோ பிரதானமானது என்று கூறுவார்கள். ஒவ்வொரு பொருளும் முதலில் சதோ பிரதானமாக இருக்கும், பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருகிறது. சிறிய குழந்தைகளும் கூட மகாத்மா என்று கூறப்படுகிறது, ஏனெனில் அவர்களிடம் விகாரம் இருப்பதில்லை. எனவே அவர்களுக்கு மலர் என்று கூறப்படுகிறது. சந்நியாசிகளை விட சிறிய குழந்தைகளை உத்தமமானவர்கள் என்று கூறுவார்கள், ஏனெனில் சந்நியாசிகளோ பிறகும் வாழ்க்கையை கடந்துதான் வருகிறார்கள் அல்லவா? 5 விகாரங்களின் அனுபவம் இருக்கிறது. குழந்தைகளுக்கோ அது பற்றி தெரியாது. எனவே குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உயிரோட்டமுள்ள மலர்கள் ஆவார்கள். நம்முடையது இருப்பதே இல்லற மார்க்கமாகும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பழைய உலகத்தில் இருந்து புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். அமர உலகத்திற்கு செல்வதற்காக நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்கிறீர்கள். மரண உலகத்திலிருந்து டிரான்ஸ்பர் ஆகிறீர்கள். தேவதை ஆக வேண்டும் என்றால் அதற்காக இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதர சகோதரி ஆகிவிடுகிறீர்கள். சகோதர சகோதரிகளாக இருந்தீர்கள் அல்லவா? பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் தங்களுக்குள் என்ன ஆகிறார்கள்? பிரஜாபிதா பிரம்மா என்று பாடுகிறார்கள். பிரஜாபிதாவின் குழந்தை ஆகாத வரையிலும் சிருஷ்டியின் படைப்பு எப்படி ஆக முடியும்? பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எல்லோரும் ஆன்மீக குழந்தைகள் ஆவார்கள். அந்த பிராமணர்கள் ஸ்தூல யாத்திரையினர்கள் ஆவார்கள். நீங்கள் ஆன்மீக யாத்திரையினர். அவர்கள் அசுத்தமானவர்கள், நீங்கள் தூய்மையானவர்கள். அவர்கள் ஒன்றும் பிரஜாபிதாவின் குழந்தைகள் அல்ல. இதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். சகோதர சகோதரி என்று உணர்ந்தால் விகாரத்தில் செல்ல மாட்டார்கள். எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று தந்தையும் கூறுகின்றார். என்னுடைய குழந்தையாக ஆகி எந்த ஒரு குற்றமான செயலும் செய்யாதீர்கள், இல்லையென்றால் கல் புத்தியாகி விடுவீர்கள். இந்திர சபையின் கதை கூட இருக்கிறதல்லவா? சூத்ரனை கூட்டி வந்தார். இந்திர சபையில் அவரது துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. பிறகு அவருக்கு சாபம் கொடுத்து விட்டார். உண்மையில் இந்த சபையில் கூட எந்த ஒரு பதீதமான, அதாவது தூய்மையற்றவர்கள் வர முடியாது. இந்த தந்தைக்கு தெரியுமோ இல்லையோ, தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். அதனால் மேலும் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டு விடுகிறது. பதீதமானவர்கள், அதாவது தூய்மையற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது. அவர்களுக்கு விசிட்டிங் ரூம், அதாவது வரவேற்பு அறை போதுமானது. தூய்மை ஆவதற்கான உத்தரவாதம் கொடுத்தால், தெய்வீக குணங்களை தாரணை செய்தால் பிறகுதான் அனுமதிக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்வதில் நேரம் பிடிக்கிறது. தூய்மை ஆவதற்கான ஒரே ஒரு வாக்குறுதி ஆகும். தேவதைகள் மற்றும் பரமாத்மாவின் மகிமை தனித்தனியாகும் என்பது புரிய வைக்கப்பட்டுள்ளது. பதீத பாவனர், லிபரேட்டர், கைடு ஒரே ஒரு தந்தையே ஆவார். எல்லா துக்கங்களிலும் இருந்து விடுவித்து தன்னுடைய சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். சாந்தி தாமம், சுகதாமம் மற்றும் துக்கதாமம், இதுவும் சக்கரமாகும். இப்பொழுது
துக்க தாமத்தை மறந்துவிட வேண்டும். யார் வரிசை கிரமமாக தேர்ச்சி அடைகிறார்களோ அவர்களே சாந்தி தாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு வருவார்கள். அவர்கள்தான் வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த சக்கரம் சுற்றிக் கொண்டே இருக்கிறது. ஏராளமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். எல்லோருடைய பாகமும் வரிசை கிரமமாக உள்ளது. செல்வது கூட வரிசை கிரமமாக. அதற்கு சிவபாபாவின் பரம்பரை அல்லது ருத்ரமாலை என்று கூறப்படுகிறது. வரிசை கிரமமாக செல்கிறார்கள் மற்றும் வரிசை கிரமமாக வருகிறார்கள். மற்ற தர்மத்தினுடையது அவ்வாறே ஆகும். குழந்தைகளுக்கு தினமும் புரிய வைக்கப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் தினமும் படிக்கவில்லை, முரளி கேட்கவில்லை என்றால் ஆப்சென்ட் ஆகிவிடுவீர்கள். படிப்பினுடைய லிப்ட் அவசியம் வேண்டும். காட்லி யூனிவர்சிட்டியில் ஆப்சென்ட் ஆகலாமா என்ன? படிப்பு எவ்வளவு உயர்ந்தது! இதன் மூலம் நீங்கள் சுகதாமத்திற்கு அதிபதி ஆகிறீர்கள். அங்கோ தானியங்கள் எல்லாமே இலவசமாக கிடைக்கும். பைசா கொடுக்க வேண்டி இருக்காது. இப்பொழுதோ எவ்வளவு விலைவாசி உயர்ந்து விட்டுள்ளது! 100 வருடங்களுக்குள் எவ்வளவு விலை அதிகமாக ஆகிவிட்டுள்ளது! அங்கு கஷ்டப்படும் வகையில் எந்த ஒரு பொருளும் கிடைக்காது என்றே இருக்காது. அது இருப்பதே சுகதாமமாகும். நீங்கள் இப்பொழுது அங்கு செல்வதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏழையிலிருந்து இளவரசர் ஆகிறீர்கள். பணக்காரர்கள் தங்களை ஏழை என்று நினைப்பது இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தையிடம் முழுமையாக தூய்மை ஆவதற்கான வாக்குறுதி இருக்கிறது. அந்த வாக்குறுதியை விட்டுவிடக் கூடாது. மிக மிக பத்தியத்துடன் இருக்க வேண்டும். எனக்குள் எந்த ஒரு அவகுணம் இல்லையே என்று தங்களது சார்ட்டை வைக்க வேண்டும். இரண்டாவது, காட்லி யூனிவர்சிட்டியில் ஒரு பொழுதும் ஆப்சென்ட் ஆகக்கூடாது. இறைவனின் பல்கலைக்கழகத்தில் ஒரு பொழுதும் வராமல் இருக்கக்கூடாது. சுகதாமத்திற்கு அதிபதி ஆவதற்கான உயர்ந்த படிப்பை ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. தினமும் முரளியை அவசியம் கேட்க வேண்டும். வரதானம். ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை அறிந்து புண்ணியத்தின் மூலதனத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பத்மா பதம்பதி ஆகுக. ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை அறிந்து புண்ணியத்தின் மூலதனத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பத்மா பதம்பதி ஆகுக. விளக்கம். புண்ணிய ஆத்மாக்களாகிய உங்களுடைய சங்கல்பத்தில் அந்தளவு விசேஷ சக்தி இருக்கிறது. அந்த சக்தி மூலம் அசம்பவத்தை கூட சம்பவமாக்க முடிகிறது. எவ்வாறு தற்காலத்தில் இயந்திரங்களின் மூலம் பாலைவனத்தை கூட பசுமை நிறைந்ததாக ஆக்கிவிடுகிறார்கள். மலைகளின் மீது மலர்களை மலர செய்கின்றார்கள். அதுபோல் நீங்கள் தங்களுடைய சிரேஷ்ட எண்ணங்களின் மூலம் நம்பிக்கையற்றவர்களை நம்பிக்கை உடையவர்களாக ஆக்க முடியும். ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு சங்கல்பத்தின் மதிப்பை மட்டும் அறிந்து கொண்டு சங்கல்பங்கள் மற்றும் நொடியை பயன்படுத்தி புண்ணியத்தின் மூலதனத்தை சேமிப்பு செய்யுங்கள். உங்களுடைய சங்கல்ப சக்தி அந்த அளவு சிரேஷ்டமானது. உங்களுடைய ஒரு சங்கல்பம் கூட உங்களை பத்மா பத்தம்பதியாக, அதாவது பல கோடி மடங்கு பாக்யவான் ஆக்கிவிடுகிறது. ஸ்லோகன். அதிகாரி என்ற நம்பிக்கை மற்றும் போதையோடு ஒவ்வொரு கர்மமும் செய்தீர்கள் என்றால் கடின உழைப்பு முடிவடைந்துவிடும். அதிகாரி என்ற நம்பிக்கை மற்றும் போதையோடு
ஒவ்வொரு கர்மமும் செய்தீர்கள் என்றால் கடின உழைப்பு முடிவடைந்துவிடும். அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தீத் ஆவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாத்தீத் ஸ்திதியை அடைவதற்காக விசேஷமாக தனக்குள் தயாராகும் சக்தி மற்றும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை தாரணை செய்வது அவசியமானதாகும். கர்ம பந்தனம் உள்ள ஆத்மாக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே மட்டுமே காரியம் செய்ய முடிகிறது மற்றும் கர்மாத்தீத் ஆத்மாக்கள் ஒரே நேரத்தில் நாலாபுறங்களிலும் தங்களுடைய சேவைக்கான பாகத்தை நடிக்க முடிகிறது. ஏனென்றால் கர்மாத்தீத்தாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வேகம் மிகவும் தீவிரமாக உள்ளது. நொடியில் எங்கு விரும்புகிறார்களோ அங்கே சென்றடைய முடியும். எனவே இந்த அனுபவத்தை அதிகரித்திடுங்கள். ஓம் சாந்தி.